நிரந்தர தோட்டத் தொழிலாளர்களை கைகாசு தொழிலாளர்களாக மாற்றுவதற்கு எதிராக கருப்பு பட்டி 1000 ரூபாய் தோட்டத் தொழிலாளர்களுக்கு வழங்கியதைத் தொடர்ந்து தோட்ட கம்பெனிகள் கூட்டு ஒப்பந்தத்தினை செய்ய முடியாது என கூறி விலகிக் கொண்டது. ஆனால் தற்போது கம்பெனிகள் தோட்டங்களில் வேலை செய்கின்ற நிரந்தர தோட்டத் தொழிலாளர்களை கைகாசு தொழிலாளர்களாக மாற்றி வருவதாகவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 1ஆம் திகதி முதல் 7ஆம் திகதி வரை கருப்பு பட்டி போராட்டம் ஒன்றினை ஆரம்பித்துள்ளதாக செங்கொடி சங்கத்தின் தலைவர் செல்லையா சிவசுந்தரம் தெரிவித்தார். பரிவர்த்தனை மூலமாக வருமான திட்டம், மேன் பவர் இவ்வாறாக பல திட்டங்களை பயன்படுத்தி நிரந்தர தொழிலாளர்களை கைகாசு தொழிலாளர்களாக மாற்றி வருகின்றார்கள். இவ்வாறு மாற்றி வருகின்றதன் காரணமாக இன்றைக்கு தோட்ட தொழிலாளர்களுடைய பல உரிமைகள், ஊழியர் சேமலாப நிதி, சேவை கால பணம், அவர்களுடைய மற்ற கொடுப்பனவுகள், காலங்காலமாக வழங்கி வந்த தேயிலை தூள் போன்றவைகளை கூட அவர்கள் நிறுத்தி விடுகின்றார்கள். இதனால் தொழிலாளர்கள் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகின்றார்கள். இதை ஆட்சேபிக்கும் முகமாக 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை கருப்பு பட்டி அணிந்து அவர்களுக்கு தங்களுடைய எதிர்ப்பை காட்டுமாறும் அதே நேரத்தில் அவருடைய சுயகபுரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக பாடுபடுமாறு என்று கேட்டுக்கொள்கிறேன். தேயிலை ரப்பர் தோட்டத்தில் வேலை செய்கின்ற எங்களுடைய தொழிலாளர்கள் பல வருடங்கள் அந்த காலத்தில் இருந்தே அவர்கள் நிரந்தர தொழிலாளர்களாக இருந்து வந்தார்கள். அதாவது அவர்களுக்கு முழுமையாக இல்லாவிட்டாலும் குறைந்த அளவிலாவது அவர்களுடைய தொழில் பாதுகாக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது தற்காலிக தொழில், அதாவது தற்காலிக தொழில் என்று நாங்கள் எதை கூறுகின்றோம் என்றால் முறைசாரா முறை, அதாவது இப்பொழுது இருக்கின்ற, அதாவது பல பெயர்களில் ஆர்எஸ்எம், போர்ட் லீஃப், துண்டுக்காணி, மேன் பவர் என்ற பெயர்களில் எங்களுடைய தொழிலாளர்களுக்கு அந்த முறைகள், அதாவது அவர்களுடைய நிரந்தர தொழிலை, அதாவது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இபிஎஃப், இடிஎஃப், சேவைகால பணம், பிரசவ சகாய நிதி மற்றும் அவர்களுக்கு வேலை தளத்தில் ஏற்படுகின்ற விபத்துகளுக்கான நட்டையீடு, இது எதுவுமே இல்லாமல் அவர்கள் எடுக்கும் கொழுந்துக்கு மாத்திரம் வழங்கப்படும் கொடுப்பனவை மாத்திரம் நாங்கள் தற்காலிக தொழிலாக பார்க்கின்றோம். இந்த தொழில் நீடிக்கும் என்றால் எங்களுடைய தொழிலாளர்கள் இன்னும் நசுக்கப்படுவார்கள். பலவந்தமாக செய்யக்கூடிய இந்த முறையில் இருந்து அவர்கள் விடுபட வேண்டும். அதே நேரத்தில் எங்களுடைய தொழிலாளர்கள், பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இன்று இந்த தற்காலிக முறையிலிருந்து விடுபட்டு எங்களுடைய நிரந்தர தொழில், அவர்களுடைய தொழில் பாதுகாக்கக்கூடிய அந்த நிரந்தர தொழில், அவர்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்காக ஓரணி திரள வேண்டும். දෙනියාය, මාතර, කේගල්ල, அவிஷாவல்ல, எட்டன், மஸ்கலிய, மாத்தலை, கண்டி ஆகிய பிரதேசங்களில் இந்த போராட்டங்கள் தொழிலாளர்கள் மத்தியில் விரிவாக செஞ்சுக்கிட்டு போகிறாங்க. கட்சி பேதங்கள் இன்றி தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த கருப்பு பட்டி போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.